ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் கைஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் எபிசோடு 2ல் பாரதிக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இறந்தாருங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இன்னமும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிசோடு 2ல் பாரதிக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எபிசோடு 2 ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். 5 வாலிபர்கள் ஒரு ஊருக்குள்ளே ஒன்றாவே சுற்றுறாங்க. அந்த டைமில் சிவாங்கிற வாலிபர் நம்ம இரவு வேட்டைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாரதிங்கிற நபர் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லும்போது மற்ற 4 நபர்களும் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க வேட்டைக்கு போய் கொஞ்ச நேரம் தாங்க ஆகிருக்கும். பாரதிங்கிற நபருக்கு வயிற்ற கலைக்கிறது. பாலன் கூட்டிகிட்டு போகிறாருங்க. இவர் பயப்படுறதுனால பாலன் கூட்டிகிட்டு போகிறாருங்க. இந்த டைமில் பாரதி வேகமாக ஓடி போய் கேணியில் குதிக்கிறாரு. பாலன் பார்த்து பயந்து போயிறாருங்க. கேணியை எட்டி பார்க்கும்போது பாரதி பின்னாடி நிற்கிறாருங்க. பயந்து போன பாரதி பாலன் 2 பேரும் ஓடி போயிடறாங்க. அந்த டைமில் ஒரு முயல் கண்ணில் அம்பிடுது. 5 வாலிபர்களும் துரத்தி செல்லும்போது ஒரு மரத்துக்கடியில் ஒரு பாட்டி நிற்கிறாங்க. யார் பாட்டி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சிவா தொடும்போது திடீர்னு அந்த பாட்டி மறைஞ்சு போயிடுறாங்க. பயந்து போனால் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க ஊருக்குள்ளே. மறுநாள் காலையில் பார்க்கும்போது பாரதி கேணியில் இறந்து கிடக்கிறாரு. இதை நீங்கள் இன்னும் ஃபுல் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படி பாரதி இறந்து ஒரு வார காலகட்டம் தாங்க ஆகிருக்கும். பாலன் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நடக்க ஆரம்பித்தாருங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடுநிசை நேரங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்க டைமில் பாலன் திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாருங்க. பாலனோட அப்பாவும் அம்மாவும் எழுந்து போய் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காருங்க. பாலனோட அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது என்னை அடிக்கிறாங்கிறத தவிர வேறு எதுவுமே பாலன் பேசலைங்க. இதை உடனே பார்த்து சுதாரிச்சுக்கிட்ட பாலனோட அப்பா உடனே சாமி ரூமுக்கு கூட ஓடி போய் விபூதி எடுத்துக்கிட்டு பாலனோட மேலே தூக்கி போட்டது தாங்க. உடனே பாலனோட உடம்புலேருந்து கரும் புகை மாரி ஒன்று கிளம்புதுங்க. இதை பார்த்து பாலனோட அம்மா மிரண்டு போயிட்டாங்க. உடனே பாலனும் மயங்கிட்டாங்க. அந்த டைமில் பாலனோட அப்பா நீ எதுவும் அவன்கிட்ட கேட்டுக்காதா அப்படின்னு சொல்கிறாருங்க. மறுநாள் காலையில் கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு பாலனை கூட்டிகிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் பாலன்கிட்ட சொல்லவே இல்லைங்க நம்ம எங்கே போகிறோங்கிறத. கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த காரு போய் குலதெய்வ கோயில் முன்னாடி நின்று அது வரைக்கும் அமைதியாக இருந்த பாலன் திடீர்னு கார்லேருந்து குதித்து ஓட பார்க்குறாருங்க. பாலனோட அம்மாவும் அப்பாவும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த டைமில் அந்த கோயில் பூசாரிக்கு அருள் அங்கேருந்து குடுகுடுன்னு பாலனை பார்த்து ஓடி வராங்க. வந்த பூசாரி பாலனோட உச்சி முடியை பிடிச்சிக்கிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சதுலேருந்து என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன், இனி வரமாட்டேன்னு கையெடுத்து கெஞ்சுறாருங்க. ஒரு பெண்ணோட குரலில் சொல்கிறாரு. இந்த டைமில் அந்த அருள் வந்த பூசாரி யார் நீ, எதுக்காக இந்த பையனோட உடம்புக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பேர் பூங்கொடி, எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருடம் ஆகிறது, குழந்தை இல்லை, அதனால் என் கணவன் தினமும் குடிச்சிட்டு என்னை அடிப்பார், தகாத வார்த்தையால் திட்டுவார், நீலாம் குழந்தை பெற்று தரவே வழியில் நீலாம் எதுக்கு இருக்கங்கிற மாதிரி திட்டுவார். இதே மாரி அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் மனசு தாங்காமல் நான் போய் அந்த கேணியில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன். இப்படி இருக்கப்போ தான் இந்த பாலன் மற்றும் பாரதி அந்த 2 நபர்கள் அந்த பக்கம் வந்தாங்க. நான் பாரதி மாரி போய் கேணியில் குதித்து பாலனுக்கு பயத்தை காட்டி பாலனோட இந்த பையனோட உடம்பை ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். பாலன் இவங்க 5 பேர் வேட்டைக்கு வந்திருந்தாங்க. அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. பாரதிங்கிற நபர் மட்டும் மயங்கி விழுந்துட்டாங்க. இவரை மட்டும் நான் தூக்கிட்டு போய் கேணியில் போட்டு கொன்னுட்டேன். எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சி தான் கொன்னேன். நீங்கள் எல்லாரும் கேட்கலாம்,
இந்த மயக்கம் போட்டவங்க எல்லாரும் தண்ணி தெளிச்சா முழிச்சுக்குவாங்க, தண்ணி பட்டா எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் இந்த பாரதிங்கிற நபருக்கு வந்து நீச்சல் தெரியாதுங்க. அதனால தான் நீரில் முழுகி இறந்து போயிட்டார். இந்த பாரதியை போட்டு தள்ளின மாரி பாலனை போட்டு தள்ளணும்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் ஒரு வார காலகட்டமாக என்ன அந்த பாரதிங்கிற நபர் வந்து ஒன்றும் பண்ண விடல. அன்னைக்கு வந்து அதாவது முதல் நாள் ராத்திரி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்களே, அப்போ கூட இந்த பாரதிங்கிற ஆன்மா தாங்க அந்த பாலனை நான் பண்ணது தப்பு தான், எல்லா ஆண்களும் இதுமாரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். இனிமேல் நான் வரவே மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த பூங்கொடிங்கிற ஆன்மா. உங்களுடைய உலகம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அருள் வந்த பூசாரி இனி இந்த பையன் உடம்புக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சத்யாவுக்கு வாங்கி அனுப்பி வச்சாருங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்திருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள்.